வெல்கம் பேக் டு தமிழ் வெல்த் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நான் உங்கள் தனராஜன். லாஸ்ட் வீடியோவில் சேவிங்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். லைக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னென்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை பற்றின டீட்டெயில் வீடியோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செக்ரிகேஷன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். எப்படின்னா லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட், மீடியம் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இது வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது என்னோட நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கலாம் ஆர் பேங்க்கில் பண்ணலாம். நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் லோ ரிஸ்க் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லோ ரிஸ்கில் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு எம்ஐஎஸ் அக்கௌண்ட், மந்த்லி இன்கம் சேவிங்ஸ் ஸ்கீம், அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பிபிஎஃப் போடலாம். ஆர் பிபிஎஃப்பாக இருக்கட்டும், வேறு நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது லோ ரிஸ்கில். எஃப்டி கூட ஒன் ஆஃப் த லோ ரிஸ்க் தான். உங்களுக்கு பேங்க்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி மீடியம் ரிஸ்க் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்சிடி பாண்ட்ஸ்லாம் இருக்கும். பாண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகலை. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து பாண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் போக மாட்டுறாங்க. ஏன்னா நம்ம நிறையா வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் இன்வெஸ்டிங், ட்ரேடிங், இது மாதிரி இதை வந்து ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போ லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு பிபிஎஃப்ஓ, மந்த்லி இன்கம் சேவிங்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுக்கு எப்படின்னா ஒரு 8% வரைக்கும், 8.2% வரைக்கும் உங்களுக்கு லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இதே இது நீங்கள் மீடியம் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போனீங்கன்னா, லைக் பாண்ட், என்சிடிஸ் இது போனீங்கன்னா அப் டு 11% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, அதுலேயும் நிறைய கிரேட்ஸ் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் 1 by 1 வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் நான் எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுக்கடுத்து கொஞ்சம் இருக்கிற ரிஸ்க் பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் நீங்கள் பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். லைக் மேபி த டிரைவேட்டிவ்ஸாக இருக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம என்னென்னா, இதில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்மளோட குயிக்காக தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இப்போ 5 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு தேவைன்னா நேஷ்னல் என்எஸ்சின்னு சொல்லி சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. நேஷ்னல் சர்டிஃபிகேட் ஸ்கீம், சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் ஸ்கீம். அதில் நீங்கள் அப்ளை பண்ணி 5 இயர்ஸ் லாக்இனில் நீங்கள் எடுக்க முடியும். இதே இது கொஞ்சம் லாங் டேர்மாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பிபிஎஃப் நீங்கள் சூஸ் பண்ணலாம். பிபிஎஃப் வந்து பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட். இது வந்து 15 இயர்ஸ் லாக்இன் பீரியட் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ். சேம் லைக் இந்த நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொன்றா நான் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரம் த லோ ரிஸ்கில் என்னென்ன இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ், அதே மாதிரி மீடியம் ரிஸ்கில் என்னென்ன இருக்குது மீடியம் ரிஸ்க் கேட்டகரியில், அதே மாதிரி ஹை ரிஸ்கில் என்னென்ன இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறத டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மூலமாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.